உன்னோட வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவன பாரு வாழ்க்கையில எப்படி முன்னேறியிருக்கான், என்னெல்லாம் செய்றான் பாரு. அவன மாதிரி நீ இருக்க வேண்டாமா? அவன போல நீ செய்ய வேண்டாமான்னு, சின்ன வயசுலேருந்து நெறைய பேர் நமக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அவன போல ஜெயிக்கணும்னா, அப்ப அவன் செஞ்சதெல்லாம் செய்யணுமா? அவன் எப்படியெல்லாம் நடந்துக்கிறானோ, அந்த மாரிலாம் நடந்துக்கணுமா? அவனோட யுக்திகள நம்மளும் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டா, நிச்சயமா இல்லைங்க. இங்க எல்லாருக்கும் வேறு வேறு கொஸ்டின் பேப்பர். இன்னொருத்தர பார்த்து காப்பி அடிச்சா, நம்மளுடைய ஆன்சர் சுத்தமாவே, முழுசாவே தப்பா போயிடும். நம்மளுடைய தொழில்லையோ அல்லது வாழ்க்கையிலேயோ ஒருத்தர் செய்வது போலயே நாமளும் அதையே செஞ்சா, அதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 70. ஒரு ஊரில் 2 வியாபாரி இருந்தாங்க. ஒருத்தர் வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு தொழில் நடத்துவார். இன்னொருத்தர் வெங்காயத்தை போல பூண்டை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவர். அவங்க 2 பேருமே கப்பலில் சென்று அவங்களோட வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த வெங்காய வியாபாரி திடீர்னு வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரராக ஆகிறாரு. புதுசாக வீடு கட்டுறாரு, 2-3 இடங்கள் வாங்குறாரு, திடீர் பணக்காரனாக ஆகிறாரு. இவருக்கு ஒரே சந்தேகம், இந்த பூண்டு வியாபாரம் பண்ணுறவர், என்ன நம்மளை போல தானே இவர் வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு, நம்ம பூண்டை ஏற்றுமதி பண்ணுறோம், இவரை போலே தான் நம்மளும் கப்பலில் சென்று வெளிநாடுகளில் நம்ம சரக்கை நாமளே போய் இறக்கிட்டு வரோம், நம்ம அவர்கிட்டயே கேட்டுருவோம், நம்மளோட நண்பர் தானன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது போயிட்டு, நீங்கள் திடீர் பணக்காரன் ஆகிட்டீங்களே, என்ன விஷயம், அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நீங்கள் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணுறீங்க, நான் பூண்டை ஏற்றுமதி பண்ணுறேன், உங்களை போல் நான் கப்பலில் கொண்டு போயிட்டு வரேன், நீங்கள் மட்டும் இப்படி திடீர்னு பணக்காரன் ஆனீங்கன்னு கேட்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. ஒரு நாள் கப்பல் முழுவதும் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நான் கடல் வழியாக செல்லும்போது அந்த கப்பல் திடீர்னு ரிப்பேர் ஆகிட்டு, எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், அதை சரி பண்ண முடியல. ஒரு தீவில் போயிட்டு அந்த கப்பல் நின்றுடுச்சு. அந்த தீவில் பார்த்திங்கன்னா காட்டுவாசிகள், ஆதிவாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அந்த கப்பலை பார்த்துட்டு என்னை இறக்கி அங்கே இருந்த அவங்களுடைய தலைவன்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவர் மன்னர் மாதிரி. அவர் நம்மளை பார்த்துட்டு, இந்த கப்பலில் கொண்டு போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அதுன்னு, ஏதோ வட்டமாக இருக்கே, இது என்ன அதுன்னு கேட்டாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இது சமைக்கிற பொருள், வெங்காயம், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிடலாம், இதை வெளிநாடுகளுக்கு விற்பனைக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை நம்பவே இல்லை. இது என்னமோ, இது என்னான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெங்காயத்தை அவங்க பார்த்ததில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சரி கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்ட்டு, நம்ம சாப்பிட்றதுக்காக கப்பலில் எடுத்துகிட்டு போன பொருட்களை வைத்து நமது கப்பல்லையே அந்த வெங்காயத்தை வைத்து சமைச்சு சாம்பார் செய்து அவங்களுக்கு கொடுத்தேன். அதை சாப்பிட்ட அந்த தலைவன், அந்த ஆதிவாசிகளோட மன்னன் மயங்கி போயிட்டார். இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, இந்த கப்பல் முழுவதும் இருக்கும் வெங்காயம் எங்களுக்கு வேணும், நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன வேணால் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உங்கள் நாட்டிலேயே மிக விலை உயர்ந்த பொருள் எதுவோ அதை கொடுங்க போதும்னு நான் சொல்ல, அவர் ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒவ்வொரு தங்க நாணயத்தை எனக்கு பரிசாக கொடுத்துட்டாரு. அந்த மூட்டையில் உள்ள எல்லா வெங்காயத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு மூட்டையாக தங்க நாணயத்தை கொடுத்துட்டாரு. அதை வச்சு தான் நான் முன்னுக்கு வந்திருக்கேன், இந்த இடங்கள்லாம் வாங்கியிருக்கேன்னு இவர் வெளிப்படையாக உண்மையை சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த பூண்டு வியாபாரி, இவரும் கப்பல் முழுவதும் பூண்டுகளை எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது போல் போய் எந்த இடத்துல இவருடைய கப்பல் ரிப்பேர் ஆச்சோ அதே போல் இவருடைய கப்பல் ரிப்பேர்லாம் ஆகலை, எந்த வித பழுதும் ஏற்படலை, இவரே பழுதானது போல் அந்த தீவுகிட்ட சென்று அதே போல் கப்பலை நிப்பாட்டுறாரு. அதே போல் அந்த ஊரில் அந்த தீவில் உள்ள ஆதிவாசிகள்லாம் இவரை பார்த்துட்டா, இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இது பூண்டு, இது சாப்பிட்ற பொருள், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த மன்னன்கிட்ட, அவங்க தலைவன்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. இவரும் அதே மாதிரியே அந்த பூண்டை வச்சு சமைச்சு அந்த மன்னனுக்கு கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப அருமையாக இருக்கே, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இந்த கப்பலில் உள்ள பூண்டை எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவரும் அதே போலயே, இந்த பூண்டுக்கு பதிலாக உங்ககிட்ட உள்ளதுலேயே எது மிக விலை மதிப்புள்ள பொருளோ அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொன்னதையே சொல்கிறாரு. அவ்வளோதானன்னு சொல்லிவிட்டு அந்த பூண்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பூண்டுக்கு பதிலாக வெங்காயத்தை கொடுத்துட்றாங்க. அவங்கள்ட்ட உள்ள விலை மதிப்புள்ள பொருள் அப்போதைக்கு வெங்காயம் தான். தங்கத்தை கொடுத்து உயர்வான வெங்காயத்தை வாங்கி வச்சுருந்தாங்க. அதோட உயர்வான பொருள் பூண்டு கிடச்சோடனே அந்த வெங்காயத்தை இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவர் பூண்டுக்கு பதிலாக வெங்காய மூட்டைகளை ஏற்றிட்டு தன்னுடைய வீடு திரும்புகிறாரு.
அவரை போலயே மிகப்பெரிய பணக்காரர் ஆகிடலான்ட்டு போனவர் அவர் விற்றுட்டு வந்த வெங்காயத்தையே திரும்பி வாங்கிட்டு வந்துட்டார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இன்னொருத்தரை பார்த்து நாம் காப்பி அடித்தோம்னா அது நிச்சயமாக நமக்கு உதவாது. ஏதோ 1, 2 தடவை நமக்கு அது சரி வரலாமே தவிர, வாழ்க்கை முழுவதும் பிறரை பார்த்து காப்பி அடிப்பது என்பது ஒருபொழுதும் நமக்கு வெற்றியை தராது. அதுக்காக யாரையும் பார்த்து எதையும் கற்றுக்கக்கூடாது, ஒருத்தரை போல் எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. நமது தொழிலுக்கு, நமது வாழ்க்கைக்கு என்ன யுக்திகள் தேவையோ அதை நாம் தான் சிந்தித்து செயல்படுத்தணுமே தவிர, இன்னொருத்தர் செஞ்சதை அப்படியே நாமளும் திரும்பவும் செஞ்சோம்னா அது நிச்சயமாக இந்த போல் ஒரு தோல்வியை தான் நமக்கு கொடுக்கும் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்தவர்களை பார்த்து காப்பியடித்து அவரை போல் நாமும் செய்தோம் என்றால் 10ஓடு 11ஆக தான் நாம் இருக்க முடியும். ஆனால் தனித்துவமாக நமது சிந்தனை மூலம் நமது செயல்களை நாம் செய்தோம் என்றால் 1000ல் ஒருவனாக நாம் இருக்க முடியும், ஜெயிக்க முடியும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.